ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 9. சாத்வீக தியாகம். சாத்வீக கர்ம தியாகம் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா கர்ம தியாகம். என்ன தியாகத்தை பற்றி மற்றும் நம்ம படிக்கல. அது தியாகம், சாத்வீக தியாகம்னா என்ன, ராஜச தியாகம்னா என்னன்றது போன சாப்டர்ல பார்த்து முடிச்சாச்சு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கர்ம தியாகம். ஏற்கனவே ராஜச கர்ம தியாகம் எப்படி இருக்கும், தாமச கர்ம தியாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாத்வீக கர்ம தியாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. நேச்சுரலி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவன் காமிய கர்மத்தை மட்டும்தான் தியாகம் பண்ணுவான், நித்திய நைமித்திய கர்மத்தை தியாகம் பண்ண மாட்டான் அப்படின்றது கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். படிக்கிறேன். தன் அதிகாரத்துக்கு தக்கபடி தான் செய்ய வேண்டியதாக எந்த கர்மம் ஒருவனுக்கு நேருமோ அதை அவன் சாத்வீக விதிக்கு கட்டுப்பட்டவனாக, சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டவனாக சர்வ அங்கங்களிலும் அலங்கரித்து செய்து முடிக்க வேண்டும். ஆனால் அவன் அதை தான் செய்து வைக்கின்றவனாக ஒரு புத்தி பாராட்டாதவனாகவும் இருக்க வேண்டும். சோ இந்த ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ தன் அதிகாரத்துக்கு தக்கபடி அப்படின்னா தன் வர்ணாசிரம தர்மத்திற்கு தக்கபடி அப்படின்னு அர்த்தம். இந்த 4 விஷயங்கள், பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்தந்த வர்ணாசிரமத்திற்கு தக்கபடி தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட நமக்கு நித்திய நைமித்திய கர்மங்கள்னு சொல்லக்கூடிய கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்கின்ற எல்லா கர்மங்களையும் அவன் கண்டிப்பா செய்வான் அப்படின்னு. செய்வான்னு சொன்னதோட என்ன சொல்லிட்டாரு, தான் செய்கிறேன் என்ற அந்த பாவம் இல்லாமல் செய்வான், அகங்காரம் இல்லாமல் செய்வான் அப்படின்னு அர்த்தம். சரியா? முக்கியமா சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டும், அகங்காரம் இல்லாமல் செய்ய வேண்டும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. தாயை அவமானப்படுத்துவதும் அவரிடத்தில் காம விகாரம் பாராட்டுதலும் இவ்விரண்டும் நரகத்தில் வீழ்வதற்கு காரணமாவதால் அவை இரண்டையும் ஒழித்துக் கொண்டு தாயை பூஜிக்க வேண்டியது போலே. அதாவது தாயை பூஜை செய்ய வேண்டும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப தாயை அவமானப்படுத்துறது, அவன் மேல காம விகாரம் பண்றது செய்யக்கூடாது. ஆனா செய்யணும், என்ன செய்யணும், தாய்க்கு பூஜை செய்யணும். அப்போ கர்மத்தை, எந்தெந்த கர்மத்தை விடணும், எந்தெந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல கொண்டு வர்றாருன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ டோட்டலா நம்ம அவாய்டும் பண்ணிடக்கூடாது, அதுக்காக செய்யக்கூடாததை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இதை புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு தாயின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதை அவமானப்படுத்தி வைக்கிறதுன்றது செய்யக்கூடாதது. அப்ப அதை செய்யாத, அதுக்காக நீ எதுவுமே செய்யாம இருந்துடக்கூடாதுப்பா, பூஜை செய்யணும்ல, அவள் பூஜைக்குரியவள் அல்லவா, பூஜிக்கத்தக்கவள் அல்லவா, அதனால் தாயை பூஜை செய்ய வேண்டும், ஆனால் நிந்தனை செய்யக்கூடாது, காம விகாரம் பாராட்டக்கூடாது. அந்த மாதிரி என்னென்ன கர்மாவை நீ செய்யணும், எந்தெந்த கர்மா செய்யக்கூடாது. பூஜை செய்ய வேண்டும்னு என்ன அர்த்தம், அந்த கர்மாவை சந்தோஷமாக பூஜித்து செய்ய வேண்டும் அர்த்தம். ஒரு சில விஷயத்த டோட்டலா எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்கு அந்த 2 எக்ஸாம்பிள். அது பத்தாதுன்னு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, மாடு, படிக்கிறேன். பசுவின் வாய் அசுத்தம் என்று அதன் முழு சரீரத்தையும் தள்ளிவிடாமல் வாயை மாத்திரம் விலக்கி வைத்து அதன் இதர சர்வாங்கங்களையும் பூஜிப்பது அவசியமாதல் போலே. சோ பசு ஃபுல்லாவே தேவதைகள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல பர்டிகுலரா வாய் அப்படிங்கிறது மட்டும் அசுத்தம் அப்படிங்கிறதுனால அங்க தேவதை இருக்காது, மீது எல்லா இடத்துலயும் தேவதைகள் இருப்பாங்கன்னு பசுவை வந்து எல்லோரும் வழிபடுவது வழக்கம். அப்ப வாய் அசுத்தமா இருக்குன்றதுக்காக டோட்டலா அவாய்ட் பண்ண முடியுமாப்பா? டோட்டலாலாம் அவாய்ட் பண்ணக்கூடாது. எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிட்டு எதை செய்யணுமோ அதை செய்யணும்ல அப்படின்னு, எந்தெந்த கர்மத்தை அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த கர்மத்தை செய்யணும்ன்றதுக்கு இந்த பசுவின் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ரசவத்தாய் இருக்கும் மாம்பழத்தில் ரசமில்லாத கொட்டையும் தோலும் இருக்கின்றன என்று மாம்பழம் முழுவதையும் தள்ளிவிடாதது போலே. மாம்பழம் சாப்பிட்டு இருக்கோம், உள்ள கொட்டை இருக்கும், வந்து எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால எவனாவது மாம்பழத்தை தூக்கி குப்பையில போட்டுறானா? இல்லையே. எதோ அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணிட்டு எதை சாப்பிடணுமோ, பலாப்பழத்துல எக்கச்சக்கமான வேஸ்டேஜஸ், எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற இந்த சொலைக்காக நீ வந்து சாப்பிடலையா? அப்ப எதை எலிமினேட் பண்ணணுமோ அதை எலிமினேட் பண்ண, எலிமினேட்னா விட்டுடு, எதை வந்து செய்யணுமோ அதை செய்ய அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. முதலே சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. தள்ளிவிடாது போலே கர்மம் முழுவதையுமே தள்ளிவிடாமல் பந்தத்தை உண்டாக்கி வைக்கும் அந்த கர்மத்தின் அம்சங்களாகிய கருத்தர்வ அபிமானத்தையும் பலனில் ஆசையையும்
எந்த அளவுக்கு தகப்பன் தன் பெண் விஷயத்தில் போக இச்சையை ஒழித்துக் கொள்வது போல் ஒழித்து வைத்தால் பின்பு அக்கர்மம் பந்தத்தை உண்டாக்கி வைக்க சக்தியற்று போகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மம் வந்து டோட்டலா எலிமினேட் பண்ணிடக்கூடாது. பந்தத்தை உண்டாக்கி வைக்கும் அதன் அம்சங்கள் ஆகிய நான் செய்கிறேன் பாவத்தோட பண்ணேன்னா அது கர்ம பந்தத்தை உண்டாக்கிடும். பலன் எதிர்பார்த்து கருத்தர்வ அபிமானம் அப்படின்னா நான் செய்கிறேன் என்ற பாவம். பலன் எதிர்பார்த்து பண்ணேன்னா பந்தத்தை உண்டாக்கி வைக்கணும். அப்போ நீ கர்மத்தை செய்ய வேண்டிய கர்மத்தை பண்ணணும். அந்த செய்ய வேண்டிய கர்மத்தை பண்ணும்போது இல்லாமல் செய்ய வேண்டும். பின்ப கர்மம் பந்தத்தை உண்டாக்கி வைக்க சக்தியற்று போகிறது. இப்படிப்பட்ட தியாகம் என்னும் மரத்தினின்று மோட்சம் எனும் பழம் பழுக்கிறது. இந்த தியாகத்தை தான் நான் சாத்வீக தியாகம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி நீ பண்ணா மோட்சமே உனக்கு கிடைக்கும். சாத்வீக குணம் வந்தாதான் நீங்க அடுத்த மோட்சத்துக்கு போகவே முடியும். ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதாவது இந்த சாத்வீக குணம், சாத்வீக தியாகம் இதெல்லாம் வந்தாதான் அடுத்த நிலையான மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு கை கிடைக்கும். அதனால சொல்லியிருக்காரு இந்த இடத்துல, விதையை வறுத்து விட்டால் மரத்தின் சந்தானம் போவது போலே வலினில் ஆசையை ஒழித்துக் கொண்டு கர்ம தியாகம் செய்து கொண்டவன் என்று ஸ்பர்ஷக்கல்லின் ஸ்பர்ஷ மாத்திரத்தால் இரும்பை விட்டு துருவும் களிம்பின் மனமும் விலகி போகின்றன. பின்பு சுத்த சத்துவமானது தலையெடுத்து ஆத்ம ஞானத்தின் கண் திறந்து போகிறது. அது ஸ்பர்ஷவேதி. அது எவ்வளவு மோசமான இரும்புலயே இருந்தா கூட அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்பர்ஷவேதி வந்து ஒரு இரும்புலயே இருந்தா கூட ஒரு இரும்புல, அதுவும் துருப்பிடிச்ச இரும்புல அதை லேசா டச் பண்ண மாத்திரத்துல துருவும் காணாம போயிடும். அதுல இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்றது கழிவுகளும் இல்லாமல் போயிடும். அவ்வளவு வந்து புனிதமானதாக அது மாற்றப்படுகின்றது இல்லையா? சோ அந்த அளவுக்கு அது புனிதமானதாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இந்த சாத்விக தியாகத்தினால் பலனே எதிர்பார்க்கறது இல்ல, கருத்தர்வ அபிமானம் வைக்கிறது இல்ல. இந்த மாதிரி நீ பண்ணிட்ட அப்படிங்கிறதுனாலேயே கர்மம்னாலே அது பந்தத்தை உண்டு வைக்க பண்றதுதான். கர்மம்னாலே அது வந்து ஒரு பந்தம்னு சொல்லக்கூடியதுதான். ஆனா நீ இந்த மாதிரி பண்றதுனால அப்படின்னா இரும்புனாலே துருப்பிடிக்கும் தான். ஆனா ஸ்பர்ஷ வேதியை டச் பண்ணிட்டா அது எப்படி சுத்த தங்கமாய் மாறிடுதோ அந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம அல்லது கர்த்தர்வ அபிமானம் இல்லாம நீ அந்த கர்மத்தை பண்ணேன்னா அது சுத்தமா மாறிடுது. அது மோட்சத்தை படுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்மமே உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கின்றது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சுத்த சத்துவமானது தலையெடுத்து ஆத்ம ஞானத்தின் கண் திறந்து போகிறது. அதனால் சர்வாங்கத்தாலும் காணல் நீர் தோற்றம் காணப்படாது. சாயங்காலத்தில் காணல் நீர் தோற்றம் காணப்படாது போவது போலே உலகம் என்ற பொது தோற்றம் பெரும் தோற்றம் ஆகாசத்தை போலவும் எங்கும் காணப்படாமல் போகிறது. உலகம் என்ற பெரும் தோற்றம் காணாமல் படாமல் போகிறது. நீ எங்க சொல்றாருன்னா பிரம்ம தத்துவத்தை நீ உணர்ந்த பிறகு இந்த உலகம் எனும் பெரும் தோற்றம் பெரும் மாயை அது உண்மையில் இல்லவே இல்லை என்ற அந்த அற்புத ஞானம் உனக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.